ஹாய் ஆல். நானும் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி குறைச்சிருவோம் வெயிட்டை, நாளைக்கு குறைச்சிருவோம் வெயிட்டை, இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு நினப்பேன். ஆனால் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறனா கூட ஃபஸ்ட்டு அன்றைக்கி கூட கம்மியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண அன்றைக்கி மறுநாள் செக் பண்ணிங்கன்னா அன்றைக்கி எனக்கு கூட இருக்கும். ஒவ்வொரு நாளும் நான் எதை ஆரம்பிக்கிறேனோ அது 10 அடி சரிக்கு தான் விழுகிறேன். என்னடா வாழ்க்கை இது. சில நேரம் வாழ்க்கையே வெறுத்து போயிடுவோம். ஆனால் எனக்கு மாதிரி ஒரு சோதனை உலகத்தில் வேறு யாருக்குமே வந்துருக்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லலாம், அடுத்த நாளே அதை ஊற்றி மூடிடுவேனா. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அது என்னன்னே தெரில, அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஏன் இப்படி ஏதாவது ஒரு பாசிட்டிவாக நான் சொன்னேன் அப்படின்னா அது கண்டிப்பாக பாசிட்டிவ் நடந்ததே இல்லைங்க. ரொம்ப கொடுமையாக இருக்குல்ல என்னோடய லைஃபு. இந்த மாதிரி நான் சொல்கிறத கேட்கும்போது உங்களுக்கே என்னடா இது பாசிட்டிவாக சொன்னால் நடந்ததே இல்லையா? எல்லோரும் நினைப்போம், எது நினச்சாலும் பாசிட்டிவாக நினைங்க, எதை சொன்னாலும் பாசிட்டிவாக சொல்லுங்கள், அப்போ தான் நடக்கும்னு சொல்லுவோம். ஆனால் நான் என்ன பாசிட்டிவாக நினச்சாலும் அதுக்கு அப்படியே எகெயின்ஸ்டாக நடக்கும். நெகட்டிவாக நினச்சாலும் அந்த நெகட்டிவும் நடக்குதுன்னா என்னடா லைஃப் இப்படி இருக்கே. சில நேரம் ரொம்ப மோசமாக இருக்குது, நம்ம லைஃப் தான் இப்படி இருக்கா அப்படின்னலாம் யோசிக்க தோணுதுங்க. அவ்வளோ கஷ்டமாக இந்த லைஃப்பை கடந்து போகிற வேளையில் சரி ஓகே இன்றைக்கி வெயிட்டை நம்பவே மாட்டிங்கள்ல, ஒரு மேஜிக் சொல்கிறேன். ரீசண்டாக அந்த வீடியோவை பார்க்குறேன். இது என் ஃப்ரெண்டோட அம்மா எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிட்டு, நீங்கள் சஷ்டி விரதம் இருக்கீங்க, ஒவ்வொரு வருஷமும் நான் பார்ப்பேன், ஸ்டேட்டஸில் பார்ப்பேன், நீங்கள் சஷ்டி விரதம் எப்படி இருப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. நானும் ஓகே, இந்த மாதிரி சஷ்டி விரதம் இருக்கிறதுனால நீங்கள் எதுக்காக எதுவும் வேண்டிக்கிட்டு சஷ்டி விரதம் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், வேண்டுதல்லாம் அப்படி இல்லை, எங்களுக்கு முருகனை பிடிக்கும், ஸோ நானும் இருப்பேன், என் ஹஸ்பண்டும் இருப்பாங்க, 2 பேரும் ஒரு 6-7 வருஷமாக இருக்கிறோம், ரொம்ப நல்லா இருக்குங்க. முருகன்கிட்ட நீங்கள் என்ன வேணாலும் வேண்டுதல் வைங்க, நீங்கள் சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஒவ்வொரு வருஷமும் உங்களால் எப்படி விரதம் சாப்பிட்றது 3 வேளை, அந்த விரதம் எப்படி உங்களால் கடைபிடிக்க முடியுமோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பலாம் பெருசாக இல்லை, காலையிலையும் சாயந்தரமும் பூஜை பண்ணணும், இந்த மாதிரியெல்லாம் நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். அவங்களும் சரி ஓகே இந்த வருஷம் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்களும் சஷ்டி விரதத்தை அவங்க ஸ்டார்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டாங்க. ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்கிட்டையும் டவுட்ஸ் எல்லாம் இடையில ஃபோன் பண்ணியெல்லாம் கேட்பாங்க. நானும் கிளியர் பண்ணிட்டேன். நானும் அந்த வருஷம் சஷ்டி இருந்தேன். சரி இருந்தேன் அப்படின்னா அந்த வருஷம் இருக்க முடியுமா இருக்க முடியாதா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு ப்ராப்ளம் போயிட்டு இருந்தது. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹஸ்பண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபரு, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. இதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம்? எப்படியா இருந்தாலும் நான் முருகனுக்கு விரதம் இருக்கிறதா சஷ்டியை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி, அம்மாவுக்கு ஹெல்த் கண்டிஷன் ஒவ்வொரு நாளும் மோசமாக போயிட்டுருந்தது. ஃபோன் பண்ணும்போதெல்லாம் அம்மா ஒரு 7 நாள் திருக்கல்யாணத்தை முடித்த அன்னைக்கே நான் வந்துடுறேன், பசங்களுக்கு லீவை போட்டு நான் வந்துடுறேன், ஹாஸ்பிட்டல் போவோம், என்ன சொல்கிறாங்களோ நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம டாக்டர் சொல்கிறத கேட்போம்மா, ஃபாலோ பண்ணுவோம், என்ன சொன்னாலும் அவங்க பெட்டில் அட்மிஷன் போட்டால் கூட நான் பார்த்துக்கிறேம்மா, நான் இருந்து பார்க்குறேன். ஏன்னா எங்கள் அம்மா நான் கூட இருந்தால் தான் அவங்க தைரியமாக இருப்பாங்க, அது எனக்கே தெரியும். இருக்கிறேன்னு சொன்னாங்க. சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லி எனக்கு உங்ககிட்ட பேசக்கூட முடியல, கொஞ்சம் எமோஷனாகவே ஆகுது. ஏன்னா இது என் லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. சரி ஓகே அம்மா இது மாதிரி ஒரு நாள் நடக்குது, ஒரு நாள் 2 நாள் அப்படி. ஏன்னா தீபாவளி மறுநாளே அன்னைக்கு ஈவினிங்கே ஆரம்பிச்சிடும் சஷ்டி, இல்லை ஒவ்வொரு சமயம் மறுநாள் வந்துடும். இந்த மாதிரி சரி தீபாவளிக்கு போயிட்டு வரும்போது நான் சொல்லிடுறேன், நான் சஷ்டி விரதத்தை இருந்துட்டு உங்களை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறேன். ஏன்னா பல வருஷமாக நாங்கள் ஒரு 7-8 வருஷமாக நாங்கள் கண்டினியூஸாக நான் சஷ்டி இருந்துக்கிட்டே இருக்கோம். நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் இருப்போம். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்குமே முருகன்னா ரொம்ப இஷ்டம், 2 பேருமே சேர்ந்து தான் இருப்போம். இந்த மாதிரி இருந்துட்டு வந்தோம். ஒரு நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் போயிடுச்சு. 4ஆம் நாள் 4th டே என்னாச்சு அப்படின்னா, மார்னிங் பூஜை பண்ணிட்டேன். மார்னிங் பூஜை பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணுறேன் அம்மாவுக்கு, இது மாதிரி ரொம்ப உடம்பு முடியலை,
நான் இப்போ ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வரேன் சும்மா அப்படின்னு என் தம்பி கூட்டிகிட்டு போயிட்டான். சரின்னு போயிட்டு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. உங்கள் அம்மாவை இன்றைக்கி விட்டிங்கன்னா நீங்கள் காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்டு அப்படியே ரொம்ப என்ன பரபரப்பாக இந்த மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணி என் தம்பி என்ன பண்ணுறதுன்னு தெரில, நீ உடனே வா அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எதுவாக இருந்தாலும் எனக்கு முருகன் தான். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையை எனக்கு இதை ஏற்றுக்கவே முடியல. என்னால் சஷ்டியை கம்ப்ளீட் பண்ணவே முடியல. அங்கேருந்து சரி பரவாயில்ல, இதுவும் ஓ செயல்தான் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அங்கேருந்து அன்றைக்கி ஈவினிங் எனக்கு ஒரு 4 மணிக்கு ஃபோன் வந்ததுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே அம்மா ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜு, காப்பாற்றுறது கஷ்டம்னு சொல்கிறாங்க, நீமா எனக்கு பயமாக இருக்குன்னு தம்பி ஃபோன் பண்ணால் உடனே நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு எதுவாக இருந்தாலும் எனக்கு அந்த விரதத்தை ஸ்கிப் பண்ணுறது தப்பா சரியா எதுவுமே எனக்கு தெரியலை. என்ன பண்ணிட்டேன், ஓகே எதுவாக இருந்தாலும் நீ தான் எனக்கு உன்னை விட்டால் வேறு ஆள் கிடையாது. யார்கிட்டையாவது கேட்கணுமா இதை பற்றி? சரி விரதத்தை ஸ்கிப் பண்ணுறது தப்பா சரியா அதெல்லாம் கேட்குற அளவுக்கெல்லாம் எனக்கு நேரமே இல்லை. எதுவாக இருந்தாலும் நீ தான் எனக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இங்கேருந்து நம்ம 4th டே ஈவினிங் அன்னைக்கு உடனே சாமிகிட்ட அன்னைக்கு 4th டே ஈவினிங் சாமி பூஜை பண்ணணும். விளக்கு ஏற்றிட்டு சாமியை கும்பிட்டு அன்னைக்கு கிளம்பி நான் ஊருக்கு போயிட்டு அப்புறம் அம்மாவுக்கு பெட்டில் அட்மிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எதுவாக இருந்தாலும் சாமி தான் எனக்கு துணை. சாமியை கும்பிட்டு முருகன் தான் முருகனை விட்டால் எனக்கு வேறு வழியே இல்லை. அந்த மாதிரி முருகனை கும்பிட்டு நான் கிளம்பி 1 வாரம் பெட்டில் வச்சுருந்தோம். அதுவுமே எனக்கு அம்மாவா முருகனா, எனக்கு முருகன் வச்ச சோதனைன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல அந்த விரதத்தை. யாராவது கேட்பாங்க, இருங்க நான்